ஹாய் ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லிசாவை காமிக்கிறாங்க. அவள் மலையில் நல்லா நனைஞ்சிட்டு அங்கே போயிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே போகிறா. அப்போ அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஜி அங்கே ஜாவோன்ற பொண்ணோட சேர்ந்து அங்கே வந்து போயிட்டுருக்கான். அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறா. இந்த 5 இயர்ஸாக நான் உன்னை லவ் பண்ணி என் வாழ்க்கையில் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அங்கே பாட்டி கால் பண்ணதுமே, பாட்டி நீங்கள் சொன்னது தான் கரெக்டு. நான் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே ஃப்யூச்சரை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் பாட்டி, நீங்கள் வந்துட்டு பேசுங்க இதை பற்றின்னு சொல்கிறா. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. பாட்டி கால் பண்ணி யூச்சன் வந்துட்டு உனக்கு கரெக்டாக இருப்பான் மேரேஜ் பண்ணுறதுக்கு, சின்ன வயசுலேருந்தே நம்ம முன்னாடியே வளர்ந்தவன், அவனுக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும் அப்படின்றத சொன்னதுமே, பாட்டி நான் ஆல்ரெடி ஜீயை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவனை தான் மேரேஜ் பண்ணுவேன், இதை பற்றி நீங்கள் என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கா. அந்த ஜீமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே புக் எல்லாமே கொடுத்து அவட்ட அங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அங்கே ரிங் எல்லாமே கொடுத்து மேரேஜுக்காக கேட்டதும் ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு அங்கே ஓகே சொன்னதுமே ரிங் எல்லாமே போட்டு விட்டுருக்கான். ஸோ எல்லாருமே அங்கே கிளாப் பண்ணி அவளை வந்துட்டு என்கரேஜ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. வெறுமே கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லும்போது கிஸ் பண்ண போகிற டயத்தில் அவனுக்கு காப்பாங்க. அந்த அவுட்டர் இருந்து கால் வந்ததுமே அவன் வந்துட்டு ஏதோ ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டாலாம், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே, என்னப்பா இது கொடுமை, என்கேஜ்மெண்ட் நடக்கிற டேட்டில் கிஸ் கூட பண்ணாமல் அங்கே வந்துட்டு வருங்கால ஒய்ஃபை விட்டுட்டு வேற ஒருத்தி பின்னாடி போயிட்டுருக்கானேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி அங்கே கிண்டல் பண்ணி நம்ம ஹீரோயினை இலக்காரமாக பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே அவன் நினச்சி பார்த்துட்டு உனக்கு எப்பயுமே என்னை விட மற்றவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்டானு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இந்த இத்தனை வருஷம் உனக்கு கூட இருந்து நான் உனக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணியிருக்கேன், பட் உனக்கு எப்பயுமே வந்துட்டு நான் வந்து வேற்று ஒரு பொருளாக தானே தெரியுறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டு அந்த ரிங்கையுமே அதுக்கப்புறம் அவள் கலட்டி அங்கே எரிஞ்சு விழா. இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்றத சொல்லிட்டு பிறகு இங்கே நம்ம ஹீரோ யூச்சனை காமிக்கிறாங்க. அப்போ அங்கே அவன் வந்து மீட்டிங் போயிட்டுருக்கும்போது ஆன்லைன்லேயோ அங்கே பாட்டி கால் பண்ணி இப்படி லிசா வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான்னு சொன்னதும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புனதுமே, பாஸ் மீட்டிங் எங்கே பாதியில் விட்டுட்டு போகிறீங்க நான் அசிஸ்டன்ட் கேட்டதும், நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், அது முக்கியமா இல்லை இது முக்கியமா அப்படின்றத சொல்லிட்டு அவன் இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு நல்லா நனைஞ்சங்க உள்ளே வந்துட்டுருக்கா. பார்த்தா அந்த ஷாவ் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் தான் இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து என்ன வீட்டுக்கு வந்துட்டியா, பார்த்தே இல்லை அவர் நான் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு உடனே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பி வந்துட்டாரு, ரொம்பவே வந்துட்டு அவருக்கு என் மேலே தான் லவ் இருக்குது உனக்கு புரியுதுலன்னு சொல்லும்போது, அப்போ அங்கே அவன் வந்து நம்ம ஹீரோயினை கண்டுக்காமல் அவள் தலையில் ஈரமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவளை கேர் பண்ணி பார்த்துட்டு தொடச்சி விட்டுட்டுருக்கான். ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிடுச்சு. அதுக்காக நான் ஜிஞ்சர் டீயெல்லாம் போட்டு வச்சுருக்கேன், நீ அதை போய் எடுத்து குடிச்சிக்கோ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். எல்லாத்தையும் சளி பிடிச்சிரும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு போகும்போது, நான் அப்ராடுக்கு மட்டும் போகாமல் இருந்திருந்தா அவர் உன் பக்கத்தில் நெருங்கி வந்திருக்க மாட்டார், ஜஸ்ட் நீ ஒரு சப்ஸ்டியூட் தான் சொல்லிட்டு அவர் ரொம்ப வந்துட்டு ட்ராமா பண்ணிட்டு நாங்கள் அந்த அவை ஜீ வரதை பார்த்துட்டு உடனே சிஸ்டர் நீங்கள் என் மேலே கோவப்படாதீங்க, அவர் வந்துட்டு நான் வந்து கூப்பிட்டது தப்பு தான் சொல்லிட்டு ட்ராமா பண்ணதுமே, எதுக்காக நீ இப்படி வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, இந்த மலையில் அவளை வீட்டை விட்டு நீ எங்கே போக சொல்கிற, அவள் வந்துட்டு பாவம் எங்கே போவான்னு சொன்னதும் உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை ஆனால் இவன் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா, என்ன பேசிட்டு இருக்க, நீங்க என்கேஜ்மெண்ட் அதுவுமா என்னை விட்டுட்டு அசிங்கப்படுத்திட்டு வந்து ஏற்கே எல்லாரும் என்னை எவ்வளோ இலக்காரமாக கேவலமாக பேசினாங்க தெரியுமா, உனக்கு வந்துட்டு என்னோட ஃபீலிங்ஸை பற்றி எப்பயும் கவலை இல்லை, இவ்வளோ பற்றி தான் உனக்கு கவலை அதானே அப்படின்றத அவ சொல்கிறா. நானுமே தான் மலையில் நனைஞ்சு போய் வந்திருக்கேன், என்ன ஒரு தடவை கூட திரும்பி கூட பார்க்காம இவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணிட்டு இருக்கே, அப்போ உனக்கு எனக்கு வந்துட்டு என்ன வந்துட்டு ரிலேஷன்ஷிப் இருக்குது, உனக்கு அப்படி தான் வந்துட்டு இவன் மேலே வந்து லவ் இருக்குன்னா பேசாமல் 2 பேரும் சேர்ந்து இருந்துட வேண்டியதானே, இதில் நடுவில் என்ன எதுக்கு வந்து சூஸ் பண்ணி விட்டு என் உயிரை வாங்கிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, எனக்கும் அவளுக்கும் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் தான், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும், ஆனால் நீங்கள் ஒன்றும் கூட பிறந்தவங்க இல்லையேப்பா அப்படின்றத அவள் சொல்கிறா. நீ வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு இப்படி தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காது அப்படின்றத சொன்னதும், உனக்கு எப்பயுமே இவ தானே இம்பார்ட்டன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு, பேசாமல் நீ என்னை வந்துட்டு விட்டுட்டு போயிரு அதான் நல்லது, நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் ஒன்றா இருக்க வேணாம் அப்படின்றத சொன்னதும், எதுக்காக இப்படி இடியட் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படும் போது இவ உடனே அங்கே ட்ராமா பண்ணிட்டு, நான் வந்துட்டு இங்கே இருந்ததே தப்பு, நான் வந்துட்டு பேசாமல் இங்கேருந்து போயிடுறேன், அப்படின்னா தான் வந்துட்டு உங்களுக்குள்ள பிரச்சனை வராது, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு இருங்க ஒன்றான்னு சொல்லிட்டு அவள் பெரிய ட்ராமா பண்ணிட்டு அங்கேருந்து போகும்போது, இவனும் பின்னாடியே போனதுமே, இன்னைக்கு நீ பின்னாடி போனேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை பிரேக்கப் பண்ணிடுவேன்னு சொன்னதுமே, வாய மூடிட்டு பேசாமல் இருன்னு சொல்லிட்டு கத்திட்டு போனதுமே, நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட இருக்கிறது நான் பண்ணுற பெரிய முட்டாள்தனம்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அப்பயுமே ரொம்ப உடம்பு முடியாமல் தான் இருக்குது. அப்போ அங்கே அந்த ஷா வந்துட்டு சிஸ்டர் இந்த ப்ராஜெக்டை வந்து பிரதர் எனக்கே கொடுத்துட்டாரு அப்படின்றத சொன்னதுமே, அதை கேட்டு
கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்காக அவ்வளோதான் அவ்வளோ பாடுபட்டுருப்பா. ஈஸியா அவத்து கையில தூக்கி குடுத்துருக்கானேன்னு சொல்லிட்டு, இந்த ப்ராஜெக்ட் எனக்கு தான் வேணும்னு நான் கேட்டேன் அவர் குடுத்துட்டாரு அப்படின்றத சொல்லும்போது, அவன் அந்த சைட்ல போறத பார்த்துட்டு உடனே கைய புடிச்சுட்டு, "நீங்க எதுக்காக இப்படிலாம் வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்னாலும் நீங்க என்ட்ட பேசுங்க. பிரதர் மேல கோவப்படாதீங்க. நான் தான் இத ஆசைப்பட்டு கேட்டேன்னு" சொன்னதும், அப்ப ஹீரோயின் கைய விடுன்னு சொல்றப்ப, "நீ எதுக்காக வந்துட்டு இவள்ட்ட இப்படிலாம் பேசுறன்னு" சொன்னதும், "ஏன் அவ அப்பாவி மாரி அங்க வந்துட்டு ட்ராமா பண்றா. என்னால தானே உங்களுக்கு இவ்ளோ பிரச்சனை" அப்படின்றத சொல்லிட்டு, "அப்ப நீ வந்துட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்காத. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்" அப்படின்றத அவன் சொல்லிட்டு, "எனக்கு ஆரம்பத்துலேருந்து இவ எவ்ளோ சப்போர்ட் பண்ணியிருக்கா தெரியுமா?" அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். "கம்பெனியில வந்துட்டு எனக்கு காசு குடுத்து உதவி பண்ணி இந்த லெவலுக்கு ஆளாக்குனதே இவ தான். இவ இல்லன்னா எனக்கு வந்துட்டு எதுவுமே இருந்திருக்காது. ஸோ வந்துட்டு நீ எல்லாமே வந்துட்டு பண்ணலான்னு" சொல்லிட்டு அங்கருந்து போனதும், ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, "இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து நான் என்ன இருக்கவா போறேன்?" அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கிறா. "இதுக்கப்புறம் நீ எதுக்காக யார்ட்டயும் போய் கேட்கணும்? என்ன விஷயம்னாலும் என்ட்ட கேளு. நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு" சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிட்டு இருக்கான். சிஸ்டர்ன்னு வந்துட்டு அவங்க கோவமா இருப்பாங்களோ என்னமோன்னு சொன்னதுமே, "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த கம்பெனியே டோட்டல் என்னோடதுன்றப்ப நான் ஏன் கவலைப்பட போறேன்?" அப்படின்றத அவன் சொல்றான். நம்ம ஹீரோயின் அப்ப அங்க உள்ள வந்ததுமே அப்படியே ரொம்ப திமிரா அப்படியே நின்னுட்டு இருக்கான். "சிஸ்டர் நீங்க எதுவும் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் இவர்ட்ட வந்து ப்ராஜெக்ட்ட பத்தி தான் கேட்க வந்தேன்னு" சொன்னதும், "இத பத்தி நான் கேட்டேன்னா எனக்கு எந்த எக்ஸ்பிளைனுமே நீ பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு" அவ சொல்லிட்டு, "நான் சைன் வாங்க வந்திருக்கேன். நீங்க சைன் பண்ணி குடுங்க" அப்படின்றத சொல்லிட்டு குடுக்குறா. ஏன்னா வந்துட்டு சைன் அப்படின்றத கேட்டதும், "ஃபினிஷ் பண்ணியாச்சு சைன் பண்ணுங்கன்னு" சொன்னதும், அது என்ன லெட்டர் கூட பார்க்காம அவன் பாட்டு அதுல வந்துட்டு அங்க சைன் பண்ணி குடுத்துடுறான். ஸோ நம்ம ஹீரோயின் நல்ல வேளை எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அங்கருந்து அந்த ஃபைல்ஸ எடுத்துட்டு அங்கருந்து போறா. நம்ம ஹீரோயின ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கூட்டிட்டு போயிட்டு, "இந்த சேர் வந்துட்டு உனக்கு தான் வந்துட்டு தகுதியான ஒண்ணு. ஏன்னா வந்து எப்பயுமே நீ வந்துட்டு இல்லன்னு வச்சுக்கோமே, இந்த கம்பெனி எதுவுமே கிடையாது. உன்னால தான் இந்த லெவலுக்கு வளர்ந்துருக்குன்னு" சொல்லியிருக்கான். ஸோ இதெல்லாமே நெனச்சு பார்த்துட்டு, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு அவ அங்கருந்து போகும்போது மயக்கமாயிடுறா. நம்ம ஹீரோ தான் வந்து அவள அங்க காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு ரொம்பவே ஃபீல் ஆயிட்டுருக்கு. அவளுக்கு அங்க முழிப்பு வரும்போது, "நீ இப்ப நல்லா தானே இருக்கன்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. "இதுக்கப்புறமே நீ நடந்த எல்லாத்தையுமே நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பியா? இத்தன நாளா நீ அவன் கூட சேர்ந்து இருந்து ஒரு பிரயோஜனமே கிடையாது. அவன் உன்ன புரிஞ்சுக்கவே இல்லைல்ல. நீ இப்பயாச்சும் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டேல்ல அவன பத்தி அது போதும்ன்னு" சொல்லும்போது, "நீ வந்துட்டு ஒழுங்கா சாப்பிடாம தான் வந்துட்டு இந்த மாரி ஆயிருக்கான். ஒழுங்கா நீ சாப்பிடுறதுக்கு வழிய பாருன்னு" சொன்னதும், அப்ப அங்க அவ வந்துட்டு இல்ல எனக்கு வேணான்னு சொன்னதும், "சின்ன பிள்ளையிலேருந்து நீ இப்படி அடம் பிடிக்கிற வேலையா தான் நீ பண்ணிட்டு இருக்க. எப்பதான் நீ வந்துட்டு திருந்த போற?" அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். பிறகு இவள பார்த்தா, "பிரதர் இத வந்துட்டு என்னால பண்ண முடியாதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ இத லிசா தான் பண்ணணும்னு" சொன்னதும், "சரி ஓகே நான் அவட்ட குடுத்துக்கிறேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின போய் அவன் தேட போறான். பார்த்தா ஹீரோயின் ஆள காணோம். அப்ப அவங்க வந்துட்டு கால் பண்ணிட்டு, எங்க வந்துட்டு அவள வந்துட்டு கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னதுமே, "எங்க அவங்களவா? சார் அவங்க தான் ஆல்ரெடி வந்து ரிசைன் பண்ணிட்டாங்களேன்னு" சொன்னதும், அத கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆயி போயிடுறான். பிறகு இங்க நம்ம ஹீரோ, "நீ ஒண்ணும் சின்ன பொண்ணு கிடையாது. சொன்ன மிரட்டி வந்துட்டு ஊட்டி விடுறதுக்கு. நான் இப்ப ஏதாச்சும் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வரேன் சாப்பிடுன்னு" சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். யார கேட்டு அவளோட ரிசைனேஷன் வந்து நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு சொன்னதும், "என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க தானே சைன் பண்ணி குடுத்தீங்கன்னு" சொன்னதுமே, "அப்ப அன்னைக்கு நான் சைன் பண்ணி குடுத்தது இதானான்னு" சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆயி போயிடுறான். சரி ஓகே அவ இப்ப எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்க வந்துட்டு அனுப்பிவிட்டதும், இவ வந்துட்டு, "பிரதர் இதெல்லாம் என்னால தானே அவங்க வந்துட்டு இப்படிலாம் வந்து கோச்சிட்டு போயிட்டாங்க. இப்படி ப்ராஜெக்ட்டுமே வந்து பண்ண முடியாம போச்சுன்னு" சொன்னதும், "இது எல்லாமே சும்மா வந்துட்டு அவ என்ன மிரட்டி பார்க்குறதுக்காக பண்ணிட்டு இருக்கா. ஒண்ணும் கவலைப்படாத. அவ எங்க போக போறா?" அப்படின்றத சொல்றான். சரி இப்படி மேடம் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு சொன்னதுமே, உடனே இவன் அங்க கிளம்பி போறான். அங்க பாசமா பேசுவான்னு பார்த்தா, "இப்ப என்ன வந்துட்டு நீ ட்ராமா பண்ணிட்டு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க. ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்க. அந்த ப்ராஜெக்ட்ட பத்தி என்னன்னு சொல்லி ஏதாச்சும் நீ கவலைப்பட்டியான்னு?" சொல்லிட்டு கேட்டதும், "நான் வந்துட்டு அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு?" சொல்லிட்டு கேட்டதும், "பார்த்து வார்த்தைகள பேசுன்னு" சொன்னதும், "பார்த்து ஏன் நான் வார்த்தைகள பேசணும்னு?" சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. "அதான் உன் கூட சேர்ந்து ஒருத்தி இருக்காளே, அவட்ட நீ போய் கேளு. சரி உடம்பு முடியாம இருக்கா, பார்க்க தான் வந்திருக்கான்னு பார்த்தா, அங்கேயுமே வந்துட்டு உன்னோட ப்ராஜெக்ட்ட பத்தி தான் பேசிட்டு இருக்க. உனக்கு எப்பயுமே உன்னோட அந்த ப்ராஜெக்ட் இந்த விஷயத்த பத்தி தானே பெருசாவே தோணும். நீ வந்துட்டு சரியான செல்ஃபிஷ். உன்ன மாரி ஒரு ஆள போய் லவ் பண்ணத நினைச்சு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு" சொல்லிட்டு அவ ரொம்பவே அங்க வந்துட்டு கோவப்படுறா. அப்ப அவன், "நான் வந்துட்டு உன்ன பாவமேன்னு சொல்லிட்டு இங்க வந்து பேசுறதுக்காக வந்தா ரெக்யூஸ் பண்ணி, நீ ரொம்ப ஓவராவா பேசிட்டு இருக்க" அப்படின்ட்டு சொன்னதும், "நீ வந்துட்டு என்ன டூல் மாரி யூஸ் பண்றதுக்குலாம் நான் உன் கூட சேர்ந்து வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கியா? அதான் இவ இருக்காளே, இவ கூட சேர்ந்து போய் நல்லா ஆட்டம் போடுன்னு" சொன்னதும், "நீ தேவையில்லாம அவள பத்தி பேசாத. இதுல எதுக்கு அவள பத்தி இழுக்குறன்னு" சொன்னதுமே, அவன் உடனே நடிச்சுட்டு, "சிஸ்டர் நீங்க இப்படிலாம் வந்துட்டு பேசாதீங்கன்னு" சொன்னதும், அவங்க கைய புடிச்சு அங்க தள்ளி விட்டதுமே, அவன் ரொம்ப கோவமாகுறான். "என்ன ஒரு டாக் வந்து டச் பண்றது எனக்கு புடிக்கல. உன் டாக்க கூப்பிட்டுட்டு மொத நீ இங்கருந்து கிளம்புன்னு" சொன்னதுமே, அத கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவமா
கோவமாயிடுறான். உனக்கு எனக்கு ஆல்ரெடி வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எதுக்காக தொல்லை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நீ தான் வந்து என்ட்ட கெஞ்ச போற பாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்ப வந்துட்டு ப்ராஜெக்ட் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுமே, ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் உங்க கைக்கு வந்துரும்னு அவன் சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ சாப்பாடு எல்லாமே கொண்டு வந்துட்டு ஹீரோயினோட நிலைமைய பார்த்துட்டு, ரொம்பவே நீ ஃபீல் பண்ணேன்னா நல்லா கத்தி அழுதுரு. எல்லாமே மனசுல இருக்க பாரம் போயிரும்னு சொன்னதும், என்னோட கண்ணீருக்கு கூட அவனுக்கு வந்து வேல்யூ கிடையாது. நான் அவனுக்காக ஏன் அழுகணும்னு அவ சொல்லிட்டு இருக்கா. நீ இதுக்கப்புறம் எப்பயுமே கவலைப்படக்கூடாது. உனக்காக நான் வந்து என்ன வேணாலும் பண்ணுவேன். கண்டிப்பா உன்ன நல்லபடியா நான் பார்த்துக்கிருவேன். எப்பயுமே நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழலாம்னு சொன்னதும், அந்த வேர்ட்ஸ் எல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு அங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி அவன நான் எவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணி பார்த்துருப்பேன். அவன் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தாலுமே, அவன வந்துட்டு நான் கேர் பண்ணி பார்த்தேன். அவனுக்காக ஃபுட் எல்லாமே வந்துட்டு செஞ்சு குடுத்து, நான் இவ்ளோ வந்து பண்ணேன். அவன் மனசுல எனக்கு கொஞ்சம் கூட இடம் இல்லையான்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்து குடுத்துருக்கான். அத பார்த்துட்டு அவ ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டுருக்கா. ஏன்னா, "உனக்கு என்ன அவ்வளவா பிடிச்சிருக்குன்னு?" சொன்னதும், "நீ வாங்கி குடுக்குற எல்லாமே எனக்கு ஸ்பெஷல் தான்னு" சொன்னதுமே, "என்ட்ட இப்ப காசு இல்ல. நான் காசு வந்துட்டு நெறைய வந்த பிறகு நெறைய உனக்கு கிஃப்ட் பண்ணுவேன்னு" சொல்லியிருந்திருக்கான். ஸோ, நம்ம ஹீரோயின் இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு, இது ஜஸ்ட் வந்துட்டு பொம்மை மட்டும் தான். என்னோட லவ் கிடையாதுன்னு சொல்லிட்டு குப்பையில தூக்கி போட்டுட்டு, அங்க பாட்டிய மீட் பண்ண போயிடுறா. பாட்டி அவள பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, "நானும் எவ்வளோ நாளா வந்துட்டு கூப்பிட்டுட்டு இருந்தேன். கடைசியில இப்பயாச்சும் பாட்டியோட பேச்ச நீ கேட்டியேன்னு" சொல்லிட்டு அங்க வெட்டிங் கார்ட் சூஸ் பண்றாங்க. ஸோ வந்துட்டு ஒரு கார்ட் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. நம்ம ஹீரோ அவளுக்காக அங்க வந்துட்டு ஒரு கிஃப்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கான். அத பார்த்துட்டு அவ ரொம்ப ஹாப்பியானதுமே அந்த கிஃப்ட்டையுமே அவன் அங்க வந்து போட்டு விட்டுட்டு, "உனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்பவே தேங்க் யூ சொல்றா. "நீ எனக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்னா ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணி குடுக்கணும். என்ன நீ எப்பயுமே சீட் பண்ணக்கூடாது" அப்படின்றத சொல்றா. "நானுமே உனக்கு மேரேஜுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒய்ஃபா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன்னு" சொன்னதுமே, "நான் எப்பயுமே மாற மாட்டேன். சின்ன வயசுலேருந்து உன்ன நான் அவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே 2 பேருமே சேர்ந்து அங்க காஃபி குடிக்க போனா, அப்ப அங்க அந்த ஷாவ் வந்து அதெல்லாமே பார்த்துட்டு, "நீ என்ன அவர சீட்டா பண்ணிட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு அத எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுக்கிறா. இவளுக்கு அங்க தும்மல் வந்ததுமே, "உனக்கு என்ன உடம்பு முடியலையா? நம்ம ஹாஸ்பிட்டல் போலாமான்னு" சொன்னதும், "அதெல்லாம் வேணாம். ஒண்ணும் இல்லன்னு" அவ சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ அங்க ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அங்க ரிங்க குடுத்து, "இந்த ரிங் நானே வந்துட்டு டிசைன் பண்ணேன். உனக்கு பிடிச்சிருக்கான்னு" சொல்லிட்டு அங்க வந்துட்டு கேட்டுட்டு அங்க ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான் மேரேஜுக்காக. அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணிட்டு, "பாஸ் முக்கியமான வந்து மீட்டிங் இருக்கு. இன்டர்நேஷனல் லெவல் நம்ம கண்டிப்பா போணும்னு" சொன்னதுமே, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருந்தா நீங்க வந்துட்டு கிளம்பி போங்க அப்படின்றத சொன்னதும், "சரி ஓகே நான் வர வரைக்கும் நீங்கவே வெயிட் பண்ணுன்னு" சொல்லிட்டு அவன் அங்கருந்து போயிட்டுருக்கான். பிறகு இவன பார்த்தாங்க. அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு அங்க ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆயி போயிட்டு, உடனே அவங்க வந்துட்டு மீட் பண்றதுக்காக வர சொல்லியுமே இங்க கால் பண்ணிடுறா. உடனே அவன் இங்க வந்துட்டு கிளம்பியுமே போயிட்டுருக்கான். ஸோ வந்துட்டு இங்க நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க வந்துட்டு, "நீ இப்ப எதுக்காக வந்துட்டு அவர போய் சீட் பண்ணிட்டுருக்க? உனக்கு வெட்கமா இல்லையான்னு" சொல்லிட்டு அங்க வந்துட்டு ரிங்க பார்த்துட்டு, "வாவ்! நல்லா இருக்கேன்னு" சொல்லிட்டு கைய நீட்டினா, அங்க வந்துட்டு டக்குன்னு பாக்ஸ மூடுனதுமே கையில அடிபட்டுருது. "நீ வந்துட்டு என்ன பண்ணாலும் சரி, அவரு வந்துட்டு உன்ன மேரேஜ் பண்ண மாட்டாரு. பேசாம வந்துட்டு நீ அவர விட்டுட்டு போறது தான் உனக்கு பெட்டர்" அப்படின்ற சொல்லிட்டு அங்க வந்துட்டு பேசினதுமே, அதெல்லாமே கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு. "நீ வந்துட்டு இவ்ளோ தூரத்துக்கு எதுக்காக என்ட்ட வந்து பேசிட்டு இருக்க?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, "இத்தன நாளா உன்னால அவன் கூட என்ன பண்ண முடியலையோ, அத எல்லாமே நான் நெறைய டைம் பண்ணிட்டேன்னு" சொன்னதும், "ஓ! இத நெனச்சு உனக்கு ரொம்ப பெருமையா இருக்கா? அவன் உன்ன மேரேஜ் பண்ணிக்குவானான்னு" சொல்லிட்டு இங்க கேட்கும்போது, அப்ப அங்க அவன் வந்துட்டு, "நீ என்ன தைரியம் தான் நீ வந்துட்டு வேற ஒருத்தன் கூட இங்க வந்திருப்ப. என்ன வந்துட்டு பேசிட்டு இருக்க? இங்க அவள எதுக்காக நீ வந்துட்டு டார்கெட் பண்ணிட்டு இருக்கன்னு" சொன்னதும், "நான் ஏன் அவள போய் டார்கெட் பண்ண போறேன்? உனக்கும் அவளுக்கும் என்ன வந்து இருந்தா எனக்கு என்ன?" அப்படின்ற சொல்லிட்டு இங்க கேட்கும்போது, "நீ நெனைக்கிற மாரி கிடையாது. ஜஸ்ட் பிரதர், சிஸ்டர் தான்னு" சொன்னதும், ஹீரோயின் கன்னத்த சேர்ந்து அரைஞ்சுட்டு, "தேவையில்லாம வார்த்தைகள பேசிட்டு இருக்காத. ஆல்ரெடி உனக்கு எனக்குமே பிரேக்கப் ஆயிருச்சுன்றப்ப, நம்ம 2 பேத்துக்கு நடுவுல என்ன இருக்கு?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, "நீ சாரி சொல்லணும்னு" சொன்னதும், "நான் ஏன் சொல்லணும்னு" சொல்லிட்டு ரொம்ப ஹீரோயின் கோவப்பட்டுச்சேக்கா. "உன் சிஸ்டரா இருந்தா இல்ல என்ன, இல்ல லவ்வரா இருந்தா எனக்கு என்ன, இல்ல ஃப்ரெண்டா இருந்தா எனக்கு என்ன, மரியாதையா இங்கேருந்து போயிருன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோ அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க அசிஸ்டண்ட்ட கால் பண்ணி, இந்த ஜீமே வந்துட்டு அங்க பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண சொல்லிட்டுருக்கான். அப்ப அவன், "நீ தான் இப்ப இந்த வேல பண்ணிட்டுருக்க. கண்டிப்பா என் கண்ணு முன்னாடி வந்து நீ மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டு கெஞ்சுவ பாரு" அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கருந்து போகும்போது, அங்க நம்ம ஹீரோயினுக்கு வந்து அதெல்லாமே நினைச்சுட்டு அங்க ரொம்ப கவலையாயிட்டு அங்க வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கா. இதுக்கு முன்னாடி தன்னோட பர்த்டேக்காக அவங்க சூப்பரா வந்துட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சு அவன் கூட சேர்ந்து சாப்பிடலான்னு ஐடியா பண்ணியிருக்கா. பட் அவன் அங்கேயுமே வந்ததுமே நம்ம ஹீரோயின் சாப்பிட கூப்பிட்டதும், "நான் ரொம்ப டயர்டா இருக்கேன்னு" சொல்லிட்டு அவளோட பர்த்டேன்றது கூட ஞாபகம் இல்லாம போயிருக்கான். பட் ஆனா அப்படி கிடையாது. இப்ப நம்ம ஹீரோ அவளோட பர்த்டேக்காக ஏகப்பட்ட கிஃப்ட் குடுத்து அவ்வளவே நினைச்சு அங்க உருகுறதெல்லாம் நினைச்சுட்டு ஹீரோயினுக்கு அங்க ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆயிருது. பிறகு இந்த பார்ட்டிக்குமே அங்க அவனோட சேர்ந்து வரும்போது, அவங்க வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாயிட்டு அவன்ட்ட பேசிட்டே போறா. பட் அவன பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். "நீ திரும்ப என்ட்ட வந்துரு. நான் உன்ன கண்டிப்பா நல்லபடியா பார்த்துக்குவேன்னு" சொல்லிட்டு. பட் ஹீரோயின் இந்த இடியட்டுக்கு வேற வேலை இல்லன்னு சொல்லிட்டு அங்க வந்து மெசேஜ் அங்க வந்துட்டு பிளாக் பண்ணி விட்றா. திரும்ப அவன் அங்க வந்துட்டு மெசேஜ் பண்ண ட்ரை பண்ணதுமே பார்த்தா அங்க வந்துட்டு நம்பர் பிளாக் ஆயிருக்கு. அத பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆயி போயிடுறான். பிறகு ஹீரோ பார்த்தா அங்க வந்து, "என்னோட மேரேஜ்
மேரேஜுக்காக வந்த எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்கே சூப்பராக அங்கே வந்துட்டு ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்ருக்கான். என்னோட ட்ரீம் எல்லாமே வந்துட்டு நினைவாக போகுது. நான் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணை மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு இங்கே பாருங்களேன் இவங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆனால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேக்கா. பிரதர் என்னால் தான் வந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சுக்கா. அவங்க என்ன உங்கள் மெசேஜுக்கு வந்துட்டு பதில் கொடுக்க மாட்டாங்களா? நான் அவங்கள கண்டிப்பாக தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இந்த பக்கம் திரும்பினா நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ அவன் கூட இருக்கிறத பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன பிரதர் இதெல்லாம் சொன்னதும் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவ இவன் எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினை அவன் வந்துட்டு இதான் என்னோட பியூட்டிஃபுல் ஒய்ஃப்னு சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே அங்கே இவங்களுக்கு பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிருது. அங்கே இருக்க எல்லாருமே வாவ் பொண்ணு பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இதை நம்பவே முடியல. இவனை கண்ணு ஐயோ கடவுளே இது என்னன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. நான் இப்போ எப்படியாச்சும் அவட்ட பேசி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பாட்டி பார்த்தா அவங்களோட வெட்டிங்கை வந்துட்டு அங்கே சூப்பராக வந்துட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிட்டு அது எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஷாவுக்கு பார்த்தா அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக இருது. பிரதர் இப்போ வந்து கொஞ்ச நாளாகவே இவங்க இப்படி தான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களோன்னு சொல்லிட்டு ஏற்றி வேற விட்டுட்டு இருக்கா. நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டு அவன் ரிங்கை கொடுத்து அங்கே ப்ரப்போஸ் பண்ணதுமே அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு எல்லாருமே ஓகே சொல்லுங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் எஸ்ன்னு சொன்னதும் அங்கே ரிங் அவன் போட போனதுமே இவன் கோவம் ஆகிட்டு ஸ்டாப் பண்ணுங்க யாரை கேட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு வந்துட்டு என் கூட சேர்ந்து வான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நீ கையெடு உனக்கு எனக்கு தான் ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். வருங்காலம் என்னோட ஒய்ஃப் மேலே கையை வைக்காதன்னு இப்போ எதுக்காக நீ வந்துட்டு இப்படிலாம் இங்கே பண்ணிட்டு இருக்க ப்ராப்ளம் என் கூட சேர்ந்து நீ வீட்டுக்கு வா என்ன நான் வந்துட்டு உன்ட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறியா இல்லாட்டி உனக்கு நான் அட்டென்ஷன் கொடுக்கலன்னு நினச்சிட்டு இருக்கியா அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கியா நான் வந்துட்டு நீ சொல்கிற எல்லாத்தையுமே கேட்குறேன் நீ வீட்டுக்கு கிளம்பி வான்னு சொன்னதும் நீ வாயை முடிட்டு மரியாதை எங்கேருந்து போயிரு ஆல்ரெடி உனக்கு எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்றப்ப எதுக்காக இங்கே வந்துட்டு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கோவப்பட ஆரம்பிச்சிடுறா. அப்போ அவன் நீ தான் என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்க எனக்கு நல்லா தெரியும்னு சொன்னதும் நான் வந்துட்டு என்னோட வருங்கால ஹஸ்பண்டை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் அவர் தான் எனக்கு கரெக்டான பர்சன் அவரை தான் நான் மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொன்னதும் அவர் ரொம்ப கோவமாயிட்டு பேசினதுமே ஹீரோயின் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அப்போ அதெல்லாமே பார்த்துட்டு அவள் கோவமாயிட்டு நீங்கள் எப்படி வந்துட்டு அவன் மேலே கையை வைக்கலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேச வந்ததுமே அங்கே அவ்வளோதான் வந்துட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு நம்ம ஹீரோவுமே அவனை போட்டு அடிச்சு அங்கே வந்துட்டு பெரிய பிரச்சனையாகிடுது. அப்போ நீ வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு பேச வந்ததும் நீ பேசாமல் வாய முடின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு எவ்வளோ கோவம் இருக்கோ என் மேலே காமி பட் நீ என்னை விட்டுட்டு மட்டும் போகாத என் கூட சேர்ந்து நீ திரும்ப வந்துடுன்னு சொன்னதும் என்ன வந்து ஹர்ட் பண்ணாலும் நீ வந்துட்டு எதுவும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே அவ்வளோ போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறா. திரும்ப இவனையுமே போட்டு அடிச்சுட்டு உங்களுக்குலாம் அவ்வளோதான் மரியாதை இங்கேருந்து போயிருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. ஆல்ரெடி என்னோட லைஃப் வந்து நாசமாக போனது போதும் இதுக்கப்புறமாச்சும் நான் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறா. அப்பாங்க இதுக்கு எல்லாமே காரணம் இவளால் தான் வந்துட்டு இத்தனை பிரச்சனையுமே அவளை இனிமே கூட சேர்ந்து சுற்றிட்டு தானே இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் ப்ளீஸ் நீ வந்துட்டு எதுவும் பெருசாக எடுக்காது அப்படின்ற சரி அங்கே வந்துட்டு கேட்கும்போது பிடிச்சி அவங்கள அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. பாட்டி நீங்கள் இதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப ப்ரப்போஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அவகிட்ட அங்கே மேரேஜுக்காக ப்ரப்போஸ் பண்ணிட்டு ரிங்கையுமே போட்டு விழுறான். 2 பேருமே ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிருது. பிறகு வீட்டுக்கு வந்துட்டு அவன் பயங்கரமாக அங்கே தண்ணியை போட்டுட்டு ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இதுக்கு எல்லாமே காரணம் வந்துட்டு தான் நீங்கள் வந்துட்டு எதுக்காக வந்துட்டு அவகிட்ட போய் வந்துட்டு இவ்வளோ ஃபீல் வச்சிட்ருக்கீங்க அவள் உண்மையான ஐடென்டிஃபைவே மறைச்சிருக்கா அவங்ககிட்ட அப்படின்றத சொல்லிட்டு அவள் உங்களை விட்டுட்டு போயிட்டா பட் நான் உங்களை எப்பயுமே விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் வந்ததும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஏன்ட்ட எதுக்காக நீ இப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணிகிட்ருக்க நான் அவளை மட்டும்தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவளை எப்படியாச்சும் என்கிட்ட வர வைக்கணும்னு சொல்லிட்டு போனதுமே இவ கோவமாயிட்டு கத்திட்டு இருக்கா. பிறகு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அவன் பார்த்துட்ருக்கான். பார்த்தா வந்துட்டு எதையோ தான் தேடிட்டுருக்கான். அந்த பாக்ஸ்குள்ளேருந்து ஒரு மூடி மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு இது ரொம்பவே எனக்கு லக்கி சாம் கண்டிப்பாக இது என்னோடய லைஃப்பை திரும்ப மாற்றிடும்னு அவன் சொல்கிறான். என்ன விஷயம்னா நம்ம ஹீரோயினும் அங்கே அவனுமே சேர்ந்து வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின்ட்ட அவன் வந்துட்டு இந்த அங்கே முடியால் தான் இன்றைக்கி நான் நிறைய வந்துட்டு வின் பண்ணேன் கண்டிப்பாக வந்துட்டு நானுமே பெரிய ஆள் ஆயிடுவேன் நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா உன்னை பார்த்ததுலேருந்தே எனக்கு ரொம்பவே லக்கியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஓகே சொல்லியிருக்கா. ஸோ இதை கொண்டு போய் நான் கொடுத்தேன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவள் ஓகே சொல்லுவான்னு சொல்லும்போது பார்த்தா அவளோட ட்ரெஸ் எதுவுமே அங்கே இல்லாததை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கான். இப்போ அவன் வந்த புதுசில் அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு இவளோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே வச்சதுமே என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் ஒய்ஃபோட ட்ரெஸ் தான் உள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கா. எப்பயுமே அவனை ரொம்பவே இங்கே கேர் பண்ணி அவன் கூட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியான லைஃப் அவள் வாழ்ந்திருக்கா. ஆனால் வந்துட்டு இப்போ எல்லாமே தலைகீழ மாறி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிருது.
ஒவ்வொரு இடத்துக்கா போய் பார்த்தா, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா இருந்த ஞாபகங்கள் எல்லாமே எங்க கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு, நான் வந்துட்டு லைஃப்ல எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா அங்க ஒரு ஃபோட்டோ இருக்கு. அதுல அவளோட ஃபோட்டோவுமே சேர்ந்து இருக்கும் போல. இந்த வீட்டுக்குள்ள புதுசா வந்தப்ப 2 பேருமே சேர்ந்து அங்க வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. பட் அந்த ஃபோட்டோவுமே ஹீரோயின் அங்க கிழிச்சு எறிஞ்சிட்டு கொண்டு போயிருக்கா. ஸோ இதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு, அப்ப அவ இவ்வளோ தூரத்துக்கு ஹர்ட் ஆயிருந்தா இந்த மாரி பண்ணியிருப்பா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நான் கண்டிப்பா அவட்ட பேசி நான் திரும்ப என்னோட லைஃப்ல அவள கொண்டு வரணும்னு சொல்றான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் கார்ல அங்க ஏறும்போது நம்ம ஹீரோக்கு அங்க கால் வந்ததுமே, சரி ஓகே நான் பார்க்குறேன்னு சொன்னதும், என்ன விஷயம்னு சொல்லிட்டு அவ கேட்கும்போது, இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கேட்டாங்க, உன்ன மீட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. நான் எப்படி உடனே ஓகே சொல்ல முடியும்? அதனால தான் கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லும்போது, அங்க வந்துட்டு ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அவன் வந்துட்டு கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோயின், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்ண நானுமே வரனேப்பான்னு சொல்லிட்டு அங்க ஆசைப்பட்டு கேட்டதுமே, அதெல்லாம் வேணாம் நீ பேசாம வீட்லயே இருன்னு சொல்லிட்டு, அவன் எப்பயுமே அவள கழட்டி விட்டுட்டு அவன் மட்டும் தான் போயிருக்கான். ஆனா இவன் அப்படி இல்லையேன்னு சொல்லிட்டு அவ ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. நீ என்ன வர்றதுக்கு பிடிக்கலன்னா பரவால்ல. இவ்வளோ தூரத்துக்கு கவலைப்படணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னதுமே, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. போய் மீட் பண்ணலாமே. இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத சொன்னதும், அவனுமே ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கருந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. போனா அவங்க வந்து ஊடால வந்து நின்னுகிட்டதுமே, அங்க ஹீரோயினுக்கு அத பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு, அங்க வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. அவன் பொறு நான் வரேன்னு சொன்னதும், "இல்ல நீ வந்துட்டு பேசாம இரு. நான் போய் பார்த்துக்கிறேன். இங்கவே நீ வெயிட் பண்ணுன்னு" சொன்னதும், அங்க அவளுமே சரின்னு சொல்லிட்டு போகும்போது, இங்க நம்ம ஹீரோ கால் பண்ணிட்டு அவனோட கம்பெனி எப்படி போயிட்டுருக்குன்னு சொன்னதும், "ரொம்ப நல்லா போகுதுப்பான்னு" சொன்னதுமே, சரி ஓகே கொலாபரேஷன் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி விடுங்க அப்படின்றத சொல்றான். நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க மீட் பண்ணிட்டு, "ப்ளீஸ் நீ வந்துட்டு என் கூட சேர்ந்து திரும்ப வந்துரு. நான் உண்மையிலேயே உன்ன ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன். மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆனா வந்துட்டு அத திருத்திக்கிறேன்னு" சொன்னதும், அது எனக்கு ஒண்ணும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போனதுமே, அவன் அங்க வந்து போக விட மாட்றான். அப்ப ஹீரோ கோவமாயிட்டு கீழ இறங்கும்போது, "நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நடந்திருக்கு. இந்த பாத்தியா இந்த மூடி உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இத குடுத்து தானே லவ்வ வந்து கன்ஃபெஸ் பண்ணேன்" அப்படின்றத சொல்லிட்டு திரும்பவும் அதே மாரி அங்க வந்துட்டு லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க ப்ரப்போஸ் பண்ணதும், ஹீரோயின் அந்த மூடிய வாங்குனதுமே ஹீரோக்கு அங்க அவ்வளோ ஒரு வந்துட்டு கவலையாக ஆரம்பிச்சிருது. "எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. நான் வந்து எவ்வளோ ஒரு ஸ்டூபிட்டா இருந்தா, நீ வந்துட்டு என்ன ஏமாத்திட்டு இருந்த லவ் பண்றேன்ற பேர்ல. அத கூட நான் நம்பியிருப்பேன்னு" சொல்லிட்டு அந்த முடிய தூக்கி எறிஞ்சிட்டு அங்க அவனோட சேர்ந்து அங்க வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க. அந்த முடிய வந்து எடுத்துட்டு திரும்பவுமே நம்ம ஹீரோயின்ட்ட அங்க போய் பார்க்குறதுக்காக போறான். ஆனா ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் அங்கருந்து போயிடுறா. அப்ப அங்க அவ வந்துட்டு, "நீங்க வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் வந்து அவ பின்னாடி போயிட்டுருக்கீங்க? அவ வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஆயிட்டா. அவ வேற ஒருத்தன மேரேஜ் பண்ண போறா. ஆனா உங்களவே நினைச்சுட்டு உங்க கூட சேர்ந்து இருந்துட்டுருக்கேன். உங்க கூட சேர்ந்து இருக்கிறத நினைச்சாலே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. நான் வந்துட்டு உங்கள ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன். நம்ம 2 பேருமே வந்து மேரேஜ் பண்ணிக்கலான்னு" சொன்னதும், "என்ன முட்டாளாயிட்டியா நீ? நீ வந்துட்டு என்னோட சிஸ்டர்ன்னு சொன்னதுமே, நம்ம ஒண்ணு கூட பிறந்தவங்க இல்லன்னு" அவ கோவப்படுறா. அப்ப அங்க கால் வந்துருது. இப்படி கம்பெனில பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்ப என்ன விஷயம்ன்னு போய் பார்த்தா, நம்ம ஹீரோ வந்துட்டு கொலாபரேஷன கேன்சல் பண்ணான்ல. அப்ப இது எல்லாமே அவ தான் பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதுமே, "நீ எப்படி எனக்கு வந்துட்டு இந்த மாரி பண்ணலான்னு" சொல்லிட்டு அவ ரொம்பவே அங்க வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கா. உடனே இவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாயிருது. பிறகு பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின்ட்ட ஹீரோ வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் குடுத்துருக்கான். என்னன்னு பார்த்தா, அந்த கம்பெனியோட சிஇஓவா நம்ம ஹீரோயின் ஆக்கிட்டான் போல. ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி, எதுக்காக இதெல்லாம்ன்னு சொன்னதுமே, என்னோட ஒய்ஃப்காக நான் வந்து கிஃப்ட் குடுக்க வேணாமான்னு சொன்னதும், "அப்படின்னா நீங்க இதுக்காக தான் வந்துட்டு அந்த கம்பெனியில போய் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணீங்களான்னு" சொன்னதும், அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்க ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆயிட்டுருக்கு. அப்ப அங்க அவன் கால் பண்ணிட்டு, "நான் வந்துட்டு உனக்காக தான் வெளிய வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ப்ளீஸ் என்ன மீட் பண்றதுக்காக வான்னு" சொன்னதுமே, "நான் உன் கூட சேர்ந்து எதுவும் பேச விரும்பல. நான் உன்ன பார்க்கவுமே வர விரும்பல. ஆல்ரெடி கிளியர் பண்ணிட்டேன்ல. அப்புறம் ஏன் தொல்ல பண்ற?" அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டுட்டு அவ ஃபோனையுமே அங்க வந்துட்டு கட் பண்ணி விட்றா. அப்புறமே அவன் போகாம அங்கவே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பாட்டி நம்ம ஹீரோயின மீட் பண்ண வந்துர்றாங்க. "நீ ரொம்பவே வந்துட்டு நல்ல பொண்ணும்மா. ரொம்ப சாஃப்ட்டான ஹார்ட் உள்ளவ. இப்ப என்ன நீ போய் அவன வந்து மீட் பண்ண போறியான்னு" சொன்னதும், பாட்டி அவனுக்கு எனக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாதுன்னு சொன்னதும், "நீவாஸ் தான் அந்த ஜீ கூட சேர்ந்து இத்தன வருஷமா இருந்திருக்க. ஆனா வந்துட்டு இதுக்கப்புறம் நீ எடுத்திருக்க முடிவு ரொம்ப நல்ல முடிவு தான். யூச்சன் ரொம்ப நல்ல பையன். உன்ன ரொம்ப நல்லா பார்த்துக்குவான்னு" சொன்னதுமே, ஹீரோயினுக்குமே அத கேட்டுட்டு அங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டுருக்கு. "கண்டிப்பா பாட்டி. நான் அவருக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா வந்து நடந்துக்குவேன்னு" சொல்லிட்டுருக்கா. சரி ஓகே நான் வந்துட்டு ஃபைனலா வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும்னு நெனைக்கிறேன்னு சொல்லிட்டு, அங்க அவன மீட் பண்றதுக்காக கிளம்பி போனதுமே, அவன் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு, "எனக்கு கண்டிப்பா தெரியும் நீ மீட் பண்ண வருவன்னு" சொல்லிட்டு அப்படின்றத சொன்னதும், "தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. இப்ப என்ன விஷயமா வந்தியோ அத நீ பேசுன்னு" சொன்னதும், "திரும்ப என் கூட நீ வந்துருன்னு" சொல்லிட்டு பேசும்போது, "நான் வந்துட்டு உன்னை எப்பயும் லவ் பண்ண போறது கிடையாது. முடிஞ்சது முடிஞ்சது மட்டும் தான். நீ திரும்ப தொல்ல பண்ணிட்டு இருக்காத" அப்படின்றத சொன்னதுமே, "நான் வந்துட்டு உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன். அதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத. நான் உன்ன ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொன்னதும்,
அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கேருமே கிடையாது அப்படின்ற சொல்லும்போது, ப்ளீஸ் நீ யூச்சன்ட்ட சொல்லு, அவன் என் கம்பெனியோட சேர்ந்து ஏகப்பட்ட வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற சொன்னதுமே ஹீரோயினுக்கு அவ்வளோதான் கோவமாயிருது. நீ இப்போ இதுக்காக தான் வந்துட்டு திரும்ப இங்கே பேசுறதுக்காக வந்திருக்க, நான் கூட என்னமோ வந்துட்டு பாசமா வந்துட்டு பேச வந்துட்டியோன்னு நினைச்சேன்னு சொன்னதுமே, நான் எல்லாத்துக்குமா தான் பேச வந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் சாரி கேட்குறான். இப்போ வந்துட்டு அவன் உன் கூட சேர்ந்து எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ண மாட்டான். ஆனால் வந்துட்டு வருங்காலத்தில் இதே மாதிரி நடக்காதுன்றதுக்கு என்னால் எந்த ஒரு உத்தரவாதமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது, ப்ளீஸ் நீ வந்துட்டு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொன்னதுமே, நான் ஒன்றும் புரியறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போறா. அப்ப அவன் மனசுலேயும், நான் இதுக்கப்புறம் வந்துட்டு எப்பயுமே உன்ன மட்டும் தான் என் மனசுல யோசிச்சுட்டே இருப்பேன். நீ என்ன வந்துட்டு வேணான்னு சொன்னாலுமேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். பிறகு வீட்டுக்கு வந்துட்டு, "நீ இதுக்கப்புறம் இந்த வீட்ல இருக்கக்கூடாது. கிளம்பு. உன்னால தான் இத்தனை பிரச்சனைன்னு" சொன்னதும், அவ ரொம்பவே ஹக் பண்ணிட்டு, "ப்ளீஸ் பிரதர் நீங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. நான் உங்கள ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொன்னதும், "என்ன பேசிட்டு இருக்க? நீயும் நானும் பிரதர் சிஸ்டர் மட்டும்தான். அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு" சொன்னதும், "ஆனா உங்கள நான் அப்படி பார்க்கலையே. நான் ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொன்னதும், அப்படின்னு அவ சந்தேகப்பட்டது சரிதான். நான் தான் உனக்கு இப்படி தப்பான எண்ணங்கள வளர்த்துட்டேன் போல. இதுக்கப்புறம் நீ இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும், நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு சொன்னதுமே, சரி நீ போக வேணாம், நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போகும்போது, அவள் கத்தி எடுத்து அவனை குத்தி எழுறா. அவன் மயக்கமானதுமே ஹக் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் உங்களை யாராலையும் என்னை வந்துட்டு பிரிக்க முடியாது, நம்ம 2 பேருமே சேர்ந்து மேரேஜ் பண்ணிட்டு நிம்மதியாக வாழலாம். ஆனால் அவள் கண்டிப்பாக வந்துட்டு பிரிச்சிருவா. ஃபஸ்ட்டு அவளை நான் ஒரு வழி பண்ணணும்னு அவள் சொல்லிட்டேக்கா. பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ண அவங்க போனதுமே, ஹீரோயின் என்ன விஷயம் உட்காருன்னு சொன்னதும், அங்கே நீட் டவுன் பண்ணிட்டு, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு மன்னிச்சிடுங்க, என்னால் தான் உங்களுக்கு அவருக்கும் நடுவில் இத்தனை பிரச்சனையாகி 2 பேருமே பிரிஞ்சு போயிட்டீங்க. நீங்கள் வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கீங்கல்ல, அவருக்கு நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு என்ன சான்ஸ் கொடுக்க, நான் தான் ஆல்ரெடி வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்ல, இதுக்கப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நீங்கள் 2 பேருமே வந்துட்டு லவ் பண்ண மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதும் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிவிட்டு, என்னோட அம்மா வந்துட்டு இறந்து போன பிறந்தே நான் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்ராடு போயிட்டு வந்ததுமே பிரதர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதெல்லாமே வந்துட்டு அவளோட பிஹேவியர்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட இருந்து அவளுக்கு கால் வந்ததுமே, அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருந்தா, இதுக்கப்புறம் நீ உயிரோட இருந்தால் தானே அவரை வந்துட்டு என்கிட்ட நீ பிரிப்ப, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரக்கை வச்சு நம்ம ஹீரோயினை மயக்கமாக்குனதுமே அந்த சவுண்ட் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கேட்டான். வேவா அவன் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தா, அங்கே வந்துட்டு ஃபோன் மட்டும் தான் கிடக்குது, ஹீரோயினை காணோம். ஸோ சிசிடிவி ஃபுட்டேஜை உடனே நீங்கள் செக் பண்ணுங்க அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டில் கட்டி போட்டுட்டு அவனை வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு அங்கே கொஞ்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது இவளோட பிஹேவியர்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இப்போ எதுக்காக என்ன நீ கட்டி போட்டு வச்சிருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டதுமே, வாய மூடிட்டு பேசாம இரு, அவர் தூங்கிட்டு இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்ன அவன் எப்படி இருக்கான்னு சொன்னதும், அவர் ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காரு, என்னை எந்திரிச்சதுமே மேரேஜ் பண்ணிக்குவாருன்னு சொன்னதுமே, ஒருவேளை ட்ரக் எதுவும் கொடுத்துட்டாலோ என்னமோ, நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இவனையுமே காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் நீ என்ன வந்துட்டு அவனை வந்து மேரேஜ் பண்ணிக்க போறியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, ஆமாம் நாங்கள் 2 பேருமே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கோம், மேரேஜ் பண்ண போகிறோம்னு சொன்னதும், அப்படின்னா ஓகே தான், நீ வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா எனக்குமே ஹாப்பி தான், உங்களோட மேரேஜில் நானுமே கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன், ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு என்னை கலையே கழட்டி விட்றியான்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு கண்டிப்பாக வந்துட்டு நான் அப்படி பண்ண மாட்டேன், ஏன்னா நீ திரும்ப வந்துட்டு என்கிட்ட இருந்து அவர் பிரிக்கலான்னு பார்க்குறியா, நான் கண்டிப்பாக உன்னை கொலை பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வேறு யாருக்கிட்ட போக முடியும், அவர் என் கூடவே சேர்ந்து எப்பயுமே ஹாப்பியாக இருப்பார்ல அப்படின்றத சொன்னதுமே, அங்கே நம்ம ஹீரோயினுக்கு இவளோட பேச்செல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு பயமாயிருது. என்ன பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னதும், நீ தான் வந்து அவரை செடியூஸ் பண்ணி என்கிட்ட வந்து பிரிச்சுட்டேன், நான் அப்ராடுக்கு போயிட்டு வந்து இவரை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், வந்து பார்த்தா ஏன் இடத்த நீ எடுத்திருக்க, அதுக்கப்புறம் எப்படி நான் சும்மா இருப்பேன் அப்படின்ற செட் அவள் கோவப்படுறா. என்ன பேசிகிட்டு இருக்கா, அதான் வந்துட்டு இப்போ நான் வந்து விலகிட்டேனே, நீ அவர் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்ற சொன்னதுமே, கண்டிப்பாக நாங்கள் மேரேஜ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வோம், ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், எங்களுக்கு நிறைய குழந்தைங்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவள் பேசும்போது, ஹீரோயின் என்ன பார்த்துட்டு இருக்க முதல்ல எந்திரின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி இப்படி இடிச்சு தாள்னா அவன் அப்படியே கீழே விழுகிறான். அவங்க வந்து டெட் பாடி மாதிரி கிடக்கான். ஹீரோயினுக்கு பார்த்துட்டு ஷாக்காகி போயிடுது. பின்னாடி வந்துட்டு முதுகில் கத்தி குத்தி இருக்கதை பார்த்துட்டு, அடி பாவி நீ என்ன அவனை கொலை பண்ணிட்டியான்னு சொன்னதும், ஆமாம் நான் வந்துட்டு இப்போ உன்னையுமே கொலை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கத்தியை வச்சு அங்கே குத்த போகிறா. ஆனால் கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே கத்தியை பிடிச்சிடுறான். அவன் கையில் காயமாயிருது. இவ்வளோ பிடிச்சி இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கையை கழட்டி விட்டதுமே, ப்ளீஸ் நீங்கள் அவனை ஃபஸ்ட்டு காப்பாற்றுங்க அப்படின்றத சொன்னதும், அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் மூச்சு இருக்கு
இருக்குது சார்ன்னு சொன்னதுமே உன்னை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேருங்கன்னு சொல்கிறாங்க. பிறகு வீட்டில் வந்துட்டு ஹீரோயின் பயந்து போயிருக்கவுமே இவளை வந்துட்டு சும்மா மட்டும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அப்போ ஹீரோ ஆல்ரெடி அவளுக்கு வந்துட்டு மென்டல் ப்ராப்ளம் இருந்திருக்கு. அவங்க அம்மா வந்துட்டு இறந்த பிறந்தே இந்த பிரச்சனை இருந்திருக்கு. அவள் அப்ராடுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் கிளம்பி போயிருக்கா. அங்கே வந்துட்டு ஜியை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு திரும்ப வந்துட்டு இப்படி பிரச்சனையாக இருக்குன்றதெல்லாம் சொல்கிறாங்க. அவள் வந்துட்டு இந்த மென்டல் கண்டிஷன் வச்சு ஜெயிலுக்கு போகாமல் வந்துட்டு தப்பிக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ண அதை எப்படி நடக்க விட முடியும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்டதுமே பட் வந்துட்டு நம்ம இப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்கமே அவள் இன்னுமே வந்துட்டு ரொம்ப மோசமானவளாக மாறிடுவா. அதுதான் ரொம்ப டேஞ்சர். அவள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் கரெக்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோக்கு அங்கே கால் வந்துடுது. இப்போ அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டதுமே ஒன்றும் கிடையாது, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் வந்துட்டு கொடுக்கறதுக்கு கொண்டு போயிட்டாங்க. அவங்க அப்பாட்டையுமே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ரெண்டாவது அவனுக்குமே ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பட் காயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கவாசி கொஞ்சம் வந்து சீரியஸாக இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பட் இந்த பேப்பர்ஸ் உனக்காக தான் அவன் அனுப்பியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்ததுமே பார்த்தா அது அவன் கம்பெனியோட பேப்பர் தான், இதை உனக்காக தான் அவன் கொடுத்துருக்கான்னு சொன்னதும் ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு எனக்கு இது தேவை கிடையாது, இந்த கம்பெனியை சேல்ஸ் பண்ணுறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோ கண்டிப்பாக அப்படின்றத சரிதான். பாட்டி வந்துட்டு நீங்கள் 2 பேருமே சேர்ந்து இப்படி ஒன்றா வந்துட்டு ஒர்க் பண்ணுறதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னதுமே அவங்க அப்பா நீங்கள் 2 பேரும் எப்போ மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்கன்னு சொன்னதும் குடி சீக்கிரம்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ நான் வந்துட்டு கண்டிப்பாக உன்னோட பேச்சு எல்லாத்தையுமே கேட்பேன்னு சொன்னதும் நானுமே உன் பேச்சு எல்லாத்தையும் கேட்பேன்னு சொன்னதுமே அப்புறம் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், இப்போவே போய் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலான்னு சொன்னதும் இந்நேரத்துலையா நைட் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் என் கூட வான் செட் அங்கே கூட்டிகிட்டு போனேன். அவங்க 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க அதெல்லாமே பார்த்துட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.